அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் பேசுகிறேன். 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட 70க்கும் மேற்பட்ட மாட கோயில்களில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாட கோயில் தான். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கிற பழையறை மற்றும் பட்டீஸ்வரத்துக்கு அருகே இருக்கிற முழையூருன்ற ஊரில் இருக்குது. இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். மாமன்னன் ராஜராஜ சோழன், குந்தவி தேவி அவர்களெல்லாம் இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்ககால சோழ பேரரசர் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாட கோயில்களில் ஒன்றாக கருதப்படும் இக்கோயில் யானைகள் சன்னதிக்குள் செல்ல முடியாத உயரமான அமைப்பை கொண்ட கோயிலாக கருதப்படுகிறது. இக்கோயில் வள்ளலார் கோயில் என்றும் பழையறை வடதளி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. சோழ மன்னர்களின் தலைநகர்களுள் ஒன்றாக விளங்கிய தலம் இது. சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய்மொழிந்த திருநாவுக்கரசரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இந்த கோயில் வைப்பு ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அமர்நிதி நாயனார் அவதரித்த தலம் இது. மூலவர் தர்மபுரீஸ்வரர் என்றும் தாயார் விமலநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சமணர்கள் சிலரால் இந்த ஆலயம் மூடப்பட்டு பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அப்பர் திருநாவுக்கரசர் பழையறைக்கு வந்தபோது வடதளியில் ஏதோ அசாதாரணம் இருப்பதை உணர்ந்தார். அவர் அப்பகுதி மக்களிடம் விசாரித்த போது அந்த கிராமத்தில் உள்ள கோயில் சமணர்களால் பூமிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். பின்னர் அவர் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்காக இங்கு உண்ணாவிரதம் தொடங்கினார். சிவபெருமான் உள்ளூர் சோழ மன்னன் மணிமுடி தேவன் கனவில் வந்து அப்பருக்கு உதவ சொன்னதாக நம்பப்படுகிறது. கோயிலும் சிவலிங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். மிகவும் பழமையான இக்கோயிலை அனைவரும் வாழ்வில்
ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும்.